என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மரபில் பல சித்தர்கள் வாழ்ந்து நமக்கு பல நூல்களையும் வாழ்க்கை பாடங்களையும் பொக்கிஷங்களையும் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அந்த வழியில் திருமூலர் நமக்கு திருமந்திரம் அப்படிங்கிற ஒரு பொக்கிஷத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. திருமந்திரம் வெறும் ஒரு ஆன்மீக நூல் மட்டும் இல்லை, அதனோட உள் அர்த்தங்களை ஆழ்ந்து படித்து புரிஞ்சுக்கிட்டோம்னா அது ஒரு அறிவியல் சார்ந்த நூலும் கூட அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம ஒத்துப்போம். திருமந்திரம் 3 வகையான பாதைகளை நமக்கு சொல்லிட்டு போகுது. ஒன்று யோகம், உடல் மூச்சுக்காற்று மனம் மூலமாக ஆன்மீக உயர்வை அடையும் வழி. 2வது ஞானம், தன்னை அறிந்து கடவுளை அறிதல். 3வது இறைபக்தி மற்றும் சேவை, எல்லா உயிர்களும் சிவமே அப்படின்னு உணரும் நிலை. இது இல்லாமல் இதில் கூறப்பட்ட பல விஷயங்கள் இன்றைய நவீன அறிவியலோடு பொருந்துது. உதாரணமாக செல் நினைவகம், செல்லுலார் மெமரி, தியானத்தினால் உடலில் ஏற்படும் விளைவுகள், சக்ரா எனர்ஜி சிஸ்டம் என்று பல விஷயங்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளன. திருமந்திரத்தில் மொத்தம் 3000 பாடல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. நம்ம சேனலில் இனிமேல் நம்ம ஒவ்வொரு பாட்டையும் எடுத்து அதோட பொதுவான விளக்கம் என்ன, ஒவ்வொரு வரையிலையும் மறைஞ்சிருக்கக்கூடிய அறிவியல் விளக்கம் என்ன அப்படின்னு முதல் பாட்டிலிருந்து 3000 பாட்டு வரைக்கும் ஒவ்வொரு பாடல்களாக பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு முதல்ல விநாயகர் காப்பு அந்த பாடலை பற்றி பார்க்க போகிறோம். பாடல் என்னன்னா, 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இதோட பொதுவான விளக்க உரை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5 கரங்களையும் யானை முகத்தனையும் இளம்பிறை சந்திரன் போன்ற தந்தத்தையும் கொண்ட நந்தி தேவனின் மகனும் ஞானத்தின் சுடருமான விநாயகப் பெருமானை மனதில் வைத்து அவரது திருவடிகளை போற்றுகின்றேன் அப்படிங்கிறது இதனுடைய மேலோட்டமான அர்த்தம். இதனோட அறிவியல் விளக்கங்களையும் உள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய பொருளையும் இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல 5 கரத்தனை, இது நம்மளோட 5 புலன்களாகிய கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் இதை குறிக்குது. இந்த 5 புலன்களின் வழியாக புற உலகிலிருந்து நாம் பெறக்கூடிய சிற்றின்பங்களை தலாமஸ் அப்படிங்கிற பகுதி நம்மளோட மூளைக்கு எடுத்து செல்லுது. ஸோ இந்த 5 புலன்களையும் தலாமஸ் வழியாக மூளைக்கு எடுத்து செல்லுதுங்கிறத இந்த 5 கரத்தனை அப்படிங்கிறத வச்சுப்போம். அடுத்து ஆணை முகத்தனை. ஸோ இதில் யானையை குறியீடாக சொல்லியிருக்கிறாங்க. யானை அப்படின்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வரக்கூடிய விஷயம் எது? யானையோட பெரிய உருவம், அதனுடைய பலம், அதனுடைய அறிவுத்திறன் மற்றும் ஞாபக சக்தி. ஸோ இது மறைமுகமாக நம்மளோட உணர்ச்சி சமநிலையையும் மூளையின் பின்புறணி ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அதுதான் டெசிஷன் மேக்கிங்கை பண்ணக்கூடியது. ஸோ அதையும் குறிக்குது. இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை, இது நம்மளோட பீனியல் சுரப்பியை குறிக்குது. பீனியல் கிளாண்ட். பீனியல் கிளாண்டோட ஒர்க் என்னன்னா, வெளிச்சம் எப்படி இருக்குதோ சூரியனை பொறுத்து நம்ம உடலில் மெலட்டோனின் எப்போ உற்பத்தி பண்ணணும், பயாலஜிக்கல் கிளாக்கு, நம்மளோட மென்டல் பீஸு மற்றும் நம்மளோட தூக்கத்தை இதுதான் வெளிச்சத்தை பொறுத்து கட்டுப்படுத்துது, அதாவது சூரியனை பொறுத்து. நந்தி மகந்தனை, நந்தி அப்படிங்கிறது உறுதியான ஒழுக்கம் மற்றும் தியானத்தின் சின்னம். இது நம்ம உடம்புல இருக்கிற மூலாதாரத்தை குறிக்குது. எதுக்குன்னா இது உடலோட நிலைத்தன்மை மற்றும் ஒழுக்கத்தின் ஆதாரம். அதனால இது நம்மளோட மூலாதாரத்தை சக்கரத்தை குறிக்குது. ஸோ இப்போ நம்ம ரொம்ப ஒழுக்கமாகவும் உடல் நிலைத்தன்மையோடையும் இருக்கும் பொழுது அதனுடைய ரிசல்ட்டாக நமக்கு என்ன கிடைக்கும்? ஞானம் பிறக்கும். அதனால தான் நந்தி மகந்தனை
ஞான கொழுந்தினை அப்படின்னு சொல்றாங்க. ஞான கொழுந்துங்கிறது உடலை நிலையாக வைத்து ஒழுக்கத்தை கடைபிடித்தால் ஞானம் பிறக்கும். புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இது ஞானத்தை மனதில் நிறுத்தி மன அமைதியையும் தெளிவையும் கொண்டு வரும் ஒரு மனிதனுக்கு. இந்த பாடல் பார்க்கறதுக்கு விநாயகர் வாழ்த்து, விநாயகர் காப்பு போல தெரிஞ்சாலும் இது பக்தி பாடல் மட்டும் இல்லை. இது ஐம்புலன்களின் வழியாக வெளி உலகத்தில் இருந்து ஒரு மனிதன் பெறக்கூடிய சிற்றின்பங்களை தனது அறிவை பயன்படுத்தி எவ்வாறு அதை பகுத்தறிவோடு அணுகுவது, உணர்ச்சிகளை எவ்வாறு சமநிலைப்படுத்தி தெளிவான அறிவு கொண்டு ஞானத்தின் வழி நின்று எந்த ஒரு செயலையும் தொடங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் குறிக்குது. இதனால தான் எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திருமூலர் விநாயகர் காப்பு அப்படிங்கிற இந்த பாடல் எழுதியிருக்கிறாரு. இன்னைக்கும் நடைமுறையில் நம்ம எந்த ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடியும் முதல்ல விநாயகரை கும்பிட்டுட்டு செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக விநாயகருங்கிற கடவுளை கும்பிட்டா மட்டும் போதாது. இதில் சொல்லியிருக்கிற மாதிரி நம்மளோட புலன்களை கட்டுப்பாடோடு வைத்திருந்து மனதை ஒருநிலைப்படுத்தி பெறக்கூடிய ஞானத்தின் வழி நின்று நம்ம செயல்படணும், எந்த ஒரு காரியத்தையும் செய்யணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு அனைவருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் இதை கண்டு இதில் மறைஞ்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு அறிவியல் விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு இதே போல் அடுத்தடுத்த பாட்டுகளையும் கேட்கணும் அப்படின்னு ஆசை இருந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் முக்கியமாக நான் சொல்லக்கூடியது என்னென்னா, ஒவ்வொரு பாடலும் நான் உங்களுக்கு விளக்குறது என்னுடைய பார்வையிலிருந்து நான் சொல்லக்கூடியது. உங்களுக்கு இதில் மாற்று கருத்து இருந்தாலோ இல்லை உங்களுக்கு இதை விட வேறு தெளிவான அர்த்தம் தெரிந்தாலோ தயவு செஞ்சு எனக்கும் சொல்லுங்கள். நானும் கற்றுக்கிறேன் உங்கள்கிட்டேருந்து. நன்றி, வணக்கம்.